ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். என் அன்பு குழந்தையே, நீ போராடும் ஒரு விஷயம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாறப்போகிறது. திடீர் திருப்பத்தால் மனம் மகிழப் போகிறாய். அதிர்ஷ்டசாலி கண்களுக்கு மட்டுமே இது புரியும், செவிகளுக்கு மட்டுமே இது கேட்கும். அருமையான நல்ல நேரம் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறது, உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதுதான். பல நாட்களாக நீ போராடி கொண்டிருந்த விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. உன் மனமே குதூகலிக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களெல்லாம் வெளியில் நடித்து கொண்டிருப்பவர்கள்தான் உண்மை என்று நம்பும் மனிதர்கள். ஆம் குழந்தையே, உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் ஆலயத்திற்கு வா, மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வாய். என்னை நாடி வந்தவர்களை எப்பொழுதும் நான் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டேன், அனுப்பியதும் இல்லை. மனநிறைவோடு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தைரியத்தை மனதில் வளர்த்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு உன் இல்லத்தில் போய் உன்னை நான் சேர்ப்பேன். இனி நீ எதற்குமே கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் சூழ்நிலையெல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு உன் மன வேதனைப்படும் அந்த நிகழ்வுகளையெல்லாம் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டு உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைப்பேன். உனக்கு வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே. எனக்கு யார் இருக்கிறார், எனக்காக துணையாக யார் இருக்கிறார் என்று உன் மனதில் எழும் கேள்விக்கு நானே பதிலாக வருவேன். அனைத்துமே நீ கேட்காமலேயே எனக்கு புரிகிறது. இன்னுமா உனக்கு புரியவில்லை? நீ அறியாமலேயே, நீ கேட்காமலேயே நான் உன் உள்ளத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் என்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன்னுடைய மனம்தான் என்னுடைய இல்லம். உன்னுடைய மனதில்தான் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். எது உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உனக்காகவே இருப்பேன். நான் இருக்க பயமேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்காக யாருமே இல்லை என்று நீ வருந்துவதும் வேதனைப்படுவதும் எதற்காக குழந்தையே? எதற்காக கவலைப்படுகிறாய்? எனக்காக யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் உறவினராகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் அனைத்துமாக உனக்கு நான் துணை இருப்பேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதுதான். மற்றவர்களுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக இல்லை என்று மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் குற்றம் குறை காண நினைக்காதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால், உனக்கு ஒரு விஷயம் விருப்பமாக செயல்படவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று வந்து விடுவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிக மிக நல்லது. எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாமல் சில காலம் வாழ்ந்துதான் பாரேன். உன் வாழ்க்கைக்கு தகுதியானவர்களை மட்டுமே நான் உன்னிடம் அனுப்புகிறேன். தேவையில்லாத மனிதர்களை நீயே அவர்களிடம் சென்று உன்னை போல் அவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று தவறாக சிந்தனை செய்து கொண்டு அவர்களும் உன்னை போல் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று தவறாக உன் எண்ணத்தை பதிய வைத்து கொள்ளாதே. உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஒருவர் போல் மற்றவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் தான் இருக்கும். ஒருவர் நல்லவராகவும் இருக்கலாம், தீயவராகவும் இருக்கலாம், மற்றவரை பார்த்து மாறுபவர்களாகவும் இருக்கலாம், மற்றவர்களை பார்த்து மாறாதவர்களாகவும் இருக்கலாம். இப்படி அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எனவே அனைவரையும் நல்லவர்களாகவும் எடுத்து விடாதே, தீயவர்களாகவும் கணித்து விடாதே.
உனக்கு தகுதியானவர்களை நான் உன்னிடம் கண்டிப்பாக சேர்ப்பேன். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். எனக்காக யாருமே இல்லை, எனக்காக சாயப்பா எந்த நன்மையையும் செய்யவே இல்லை என்று நீ புலம்புவதும் தவிப்பதும் தேவையில்லாத செயல். சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய் எதற்காக நம் வாழ்வில் இத்தனை கால தாமதம் நடந்தது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாறும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். அதற்கான அனைத்து வேலைகளையும் தீர்க்கமாக செய்து கொண்டே இருக்கிறேன். புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கு தீயது நடந்தால் அது உனக்கு வேதனையை தான் கொடுக்கும் என்பது உன்னை போல் எனக்கும் நன்றாகவே தெரியும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்தானே? உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கிறாய்தானே? அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சிறிது நீ நன்மையை செய்து பார். நல்லது நடப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உன்னால் அவர்களுக்கு உருவாக்கி காட்டு. அப்பொழுது பார், உன் வாழ்வே உனக்கு பிரகாசமாக ஜொலிக்கும். உன் வாழ்வே அழகாகும் என்றுதான் சொல்கிறேன் என் பிள்ளையே. உன் வாழ்வே நிறைவாக மாறிவிடும். மற்றவர்கள் சந்தோஷத்தில்தான் வாழ்வின் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாற்றக்கூடிய நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். தேவையில்லாத பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் மாறி மாறி செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக மனமகிழ்வோடு நீ வாழப்போகிறாய். நீ எதிர்பார்த்த தகவல் நாளையே உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இதுவால் வரை உன் வாழ்வில் நடக்காதது அனைத்தும் ஒன்று சேர நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நம் வாழ்விலா இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. ஒவ்வொரு பார்வைக்கும் உன்னால் விளக்கம் கொடுக்கவே முடியாது. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால்
நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன் மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும்
ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். அனைத்திற்கும் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் எப்படி என்னால் உன்னை வெற்றி பெற முடியும்? நம்பிக்கையோடு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீ கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய். குழந்தையே, அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ
நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்துக்கொண்டே இருங்கள். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். நமக்கான வாய்ப்பையும் நமக்கான சந்தர்ப்பத்தையும் தேடி கண்டுபிடித்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். நமக்கு தேவையானது நம்பிக்கை ஒன்றுதான். இயன்றதை இயலாதவர்களுக்கு எப்பொழுதுமே கொடுத்து உதவுவதே வாழ்க்கையில் மன நிம்மதிக்கான தேடலாகவே இருக்கும். நம்பிக்கையை எந்த நொடியிலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாமல் மற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்து கொண்டே இருந்தாலே போதும். தேவையானது தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில் நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். நீ ஆசைப்பட்டதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இருக்கிறேன், எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய கரங்களை இறுகமாக பற்றிக்கொள். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு.
உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழி நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழப் பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே.